ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 உடைய ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து தன்னுடைய நகை கிடச்ச விஷயத்தை பற்றி மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி நகை கிடச்சிருச்சுன்னு சொல்லி வர சொன்னாங்க. நானும் கதிரும் போய் அந்த நகையை வாங்கிட்டு வந்துட்டோங்க்கா. கதிருக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க என் நகையை விற்று ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்து ராஜி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா கிட்ட சொன்ன மாதிரி ராஜி பார்த்துக்கிட்டா வந்து தன்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் அடகு வைக்க போகிறாங்க. அங்கே கேட்குறாங்க நகையை விற்கணுமா இல்லை அடகு வைக்கணுமா அப்படின்னு வந்து மேனேஜர் கேட்குறாரு. அதுக்கு ராஜி வந்து விற்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு நகையோட குவாலிட்டி அண்ட் வெயிட் எல்லாமே செக் பண்ணணுமா, அதுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நகை எடுத்துகிட்டு அவர் உள்ளே போகிறாரு மேனேஜர். ராஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராஜோடைய சித்தப்பா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ளே இருக்காரு. ராஜியோடைய நகையை பார்த்துட்டு இந்த நகையோட டீட்டெயில் பற்றி கேட்குறாரு. இது நம்ம வீட்டு நகையாச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்போ பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு. மேனேஜரும் சரின்னு சொல்லி ராஜிக்கிட்ட போய் இந்தம்மா நகைக்கான ரசீது, ஈவினிங் வந்து பணம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ ராஜியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரசீது வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க சித்தப்பாவோட சூழ்ச்சியில் வந்து விழுந்துடுறாங்க. இந்த நகையை வச்சு பாண்டியன் குடும்பத்தில் மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறாரு சக்திவேல். அதை வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.